உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு முன்ன பின்ன தெரியாத கூட மொட்டை மாடியில் இருக்க. இது உங்க அம்மாவுக்கும் உங்க பாட்டிக்கும் தெரிஞ்சதுன்னா உன் தோலை உரிச்சிடுவாங்க. இந்த பையன் நம்ம ஊர் பொண்ணுங்களோட மானத்தை வாங்கணும்னு இங்க வந்திருக்கான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேசுறீங்க? எங்களுக்கு நடுவுல அந்த மாதிரில எதுவுமே இல்ல. நாங்க இங்க வேலை விஷயமா தான் வந்தோம், வேற எதுவும் இல்ல. எல்லாம் தெரியுது இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நாங்க ஒண்ணு குருடங்க இல்ல மீரா. எல்லாரும் அமைதியா இருங்க. இதுல கரணோட தப்பு என்ன இருக்கு? அவன் நகரத்துக்காரன், அங்கேயே படிச்சு வளர்ந்தவன். அந்த பழக்க வழக்கங்களோட தான் இங்கேயும் வந்திருக்கான். அப்புறம் நகரத்துல இந்த மாதிரி அணைச்சிக்கிறதுலாம் ஒரு வழக்கம் தான். இந்த மாதிரி அவங்களோட அன்பை பரிமாறிப்பாங்க. ஊர்ல இந்த மாதிரி பண்ணா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல தப்பு யார் பேர்ல இருக்குன்னா மீரா மேல மட்டும்தான். இவளுக்கு நம்ம ஊரு பழக்க வழக்கம்லாம் நல்லா தெரியும்ல. இவன் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நீதான் நம்ம ஊர் பழக்க வழக்கத்தை உனக்கு சொல்லிருக்கணும். ஏய் பாண்டி, என்கிட்ட பேசும்போது மரியாதையா பேசு. தப்பு ரெண்டு பேருது தான். ஆனா மீராவோட தான் பெரிய தப்பு. எந்த புத்திசாலி பெண்ணும் ஒரு அண்ணியன் கூட மொட்டை மாடியில தனியா நின்று பேசிட்டு இருக்க மாட்டான். ஒரு பக்கம் இவ செய்யறதெல்லாம் தப்பு, இன்னொரு பக்கம் பொய் வேற சொல்றான். எல்லாரும் ஏன் இந்த மாதிரி என் மேல தப்பான பழிய சுமத்துறீங்க? இங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சித்தி, சித்தப்பா, உங்க யாருக்குமே என் மேல நம்பிக்கையே இல்லையா? ஏய், அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. யாரும் முன்னாடி போகாதீங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் மீரா மேல தப்பான படிய சுமத்திட்டீங்களா? ரன்வீர் கண்ணா, உன் தங்கச்சி அப்படிப்பட்ட வேலையை தான் பண்ணிருக்கா. போதும்.